இப்போ தான் பாரிசாலன் அப்புறம் அரவிந்த் ப்ரோவோட அந்த வீகன் இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு 50 மினிட்ஸ் பார்த்தேன். அதில் வந்து இந்த லாஜிக்கல் ஃபேலசி அப்படின்றத வச்சு ஒரு குட்டியாக 2 பேரும் மாறி மாறி டிபேட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலாக 2 பேருக்குமே பாரிசாலன் வந்து அதை பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பார். அரவிந்த் ப்ரோவால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதை கரெக்டாக என்னென்ன தெரியுது, அதை எப்படி பாரிசாலனுக்கு தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல. அதில் கூகுள் பண்ணி பார்ப்பாரு. அதில் கூட தர்க்க வழுன்னு இருக்கும். வழுனா என்ன, ஃபால்ஸ், இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, லாஜிக்கல் ஃபேலசினா லாஜிக்கலாக தெரியும், இது லாஜிக் தானே இது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அது வந்து அது அப்படி கிடையாது. அது வந்து ஒரு பொய்யான ஒரு இது. அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இரும்பு சத்து இருக்குது, அயன் எல்லாருக்குமே தெரியும்ல. அயன் வந்து டேப்லெட்டாக விற்கிது, அயன் ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து இங்கே பாருங்கள், துரு பிடிச்சி இரும்பு இருக்குல்ல, அது இரும்பு தான், அதை நொறுக்கி பவுடராக்கி இது பண்ணி பாலில் போட்டு குடித்தாலும் அதே இரும்பு சத்து கிடைக்கும்னு சொன்னால், காமனாக அது எப்படி யோசிக்கணும்னா, லாஜிக்கலாக ஆமாம் அதுவும் இரும்பு இது இரும்பு தானே துரு பிடிக்குது அப்படின்ட்டு அதை இது பண்ணி குடித்தோன்னா அது லாஜிக்கல் ஃபேலசி. லாஜிக்கலாக தெரியும், ஆனால் அது அப்படி கிடையாது. இரும்பு வந்து அது வந்து மினரல்ஸ், அது வேறு. அது வந்து மினரல்ஸ் வந்து இது வந்து இது மெட்டல் அயன். இது ரெண்டுமே கேட்கறதுக்கு இதுக்கு லாஜிக்கல் மாதிரி தோணும், அதாவது அப்படி இல்லை. அதுதான் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு எப்படி அது அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே.